ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, திருச்செங்கோட்டிலிருந்து ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, சில கோவில்களில் ஆண்கள் மேலாடை அணிய அனுமதிக்கப்படுவதில்லையே, ஏன் அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. ஆண்கள் ஆலயத்திற்குள் நுழையும் பொழுது மேலாடை அணிய அனுமதிக்கப்படுவதில்லை என்று சொல்வதை விட இதை அணிய வேண்டுமா அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கணும் இல்லையா? அதாவது ஆலயத்திற்குள் நுழையும் பொழுது அந்த பணிவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆலயம் அப்படின்னு வரும்பொழுதே அதற்கான விதிமுறைகள் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? இந்த ஆகம விதிகளின் அடிப்படையில் ஆண்கள் கண்டிப்பாக மேலாடை அணிந்து ஆலயத்திற்குள் செல்லக்கூடாது என்பதுதான் அதற்கான விதிமுறை. பல ஆலயங்களில் அந்த ரூலை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறா. நிறைய இப்போ காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா லீனியன்ட் ஆகிடுது அப்படின்னே எடுத்துக்கலாம். ஆனால் இந்த விதிமுறையானது தென் தமிழகத்திலும் மற்றும் கேரள தேசத்திலும் மிகவும் ஸ்ட்ரிக்டாகவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. நிச்சயமாக இந்த விதிமுறையை எல்லோருமே பின்பற்ற வேண்டும். நாமவே ஆலயத்திற்குள் நுழையும் பொழுது ஆண்கள் கண்டிப்பாக மேலாடை அணியக்கூடாது. இது ஏன் சார் இப்படி சொல்றீங்க? மேலாடைங்கிறது நமக்கு ஒரு என்ன சொல்லலாம், நமக்கு ஒரு அழகு சேர்க்கின்ற ஒரு விஷயம் தானே அப்படிங்கிறத விட அங்கே நம்முடைய ஆணவம், அந்த கர்வம், அதாவது நெஞ்சை நிமிர்த்தி நடப்பது அப்படின்னு சொல்லுவா தெரியுமா, அது எதுவுமே இல்லாமல் மிகவும் பணிவோடு உள்ளே நுழைய வேண்டும் அப்படின்னு சொல்றது. இது எல்லாவற்றையும் விட அடிப்படையான ஒரு விதிமுறை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்முடைய உடம்பானது 2 பாகங்களாக பிரிக்கப்படுகிறது. இதிலே குறிப்பாக இந்த அரைஞான் கயிறு அப்படிங்கிறத கட்டுவா தெரியுமா, அண்ணா கயிறு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இந்த அரைஞான் கயிறு என்பதை ஆண்கள் கண்டிப்பாக எல்லா வயதுடைய ஆண்களுமே நிச்சயமாக அரைஞான் கயிறினை கட்டிக்கொள்ள வேண்டும் சொல்றார். இது நம்முடைய உடம்பினை 2 பாகங்களாக பிரிக்கிறது. கீழ்பாகம் என்பது ஒரு புறமாகவும் மேல் பாகம் என்பது மற்றொரு பணியை செய்கின்ற விதமாகவும் இருக்கிறது. இதிலே குறிப்பாக இடுப்பிற்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி என்பது முழுக்க முழுக்க ஞானம் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. நம்ம இப்படி வேணா புரிஞ்சுக்கலாமே. அதாவது இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுக்காக சொல்றேன், இந்த சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ங்கிற மாதிரிலாம் பிரிக்கிறா இல்லையா? இதிலே ஹார்ட்வேர் என்கின்ற பகுதி நம்முடைய இடுப்பிற்கு கீழேயும், இந்த சாஃப்ட்வேர் என்கின்ற ஒரு விஷயமானது இடுப்பிற்கு மேலேயும் செயல்படுகிறது அப்படின்னு சொல்றா. குறிப்பாக இந்த இதய பகுதி அப்படிங்கிறது நம்முடைய மார்பிற்கு நேராக இருக்கிறது, மார்பிற்குள்ளாக இருக்கிறது, அந்த மார்பு கூட்டுக்குள்ளாக இருக்கிறது அல்லவா? அதன் மீது இறைவனினுடைய அருட்பார்வையானது கண்டிப்பாக விழ வேண்டும் அப்படின்னு சொல்றார். இது எல்லாவற்றையும் விட முழுக்க முழுக்க ஞானத்தை தரக்கூடிய பகுதியாக, ஞானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பகுதியாக இடுப்பிற்கு மேலே இருக்கக்கூடிய பகுதியானது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு நகைச்சுவை நடிகர் பார்த்தோன்னா ஒரு திரைப்படத்தில் ரொம்ப ஒரு விளையாட்டாக சொல்லுவார், அதாவது பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக் அப்படின்னு சொல்லுவார் தெரியுமா? அது நகைச்சுவைக்காக சொல்லியிருந்தாலும் அந்த பில்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு இடுப்பிற்கு மேல்பட்ட பகுதியை சொல்கிறார் அல்லவா? அந்த பில்டிங்கை வலுப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இறைவனினுடைய அருட்பார்வை என்பது நம் மீது விழ வேண்டும். அதற்காகத்தான் அத்தனை பணிவு என்பதன் அடையாளமாகத்தான் மேலாடையை அணிந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்றார். மேலாடையை அணிந்து கொண்டு செல்லும் பொழுது நம்மையும் அறியாமல் அங்கே அந்த பணிவு என்பது காணாமல் போகிறது. இந்த விதியானது ஆலயத்திற்கு மட்டுமல்ல, ஒரு ஆச்சாரிய சுவாமிகளை பார்க்க போறோம், ஒரு மடத்திற்குள்ளாக நுழைகிறோம், அல்லது நம்மை விட பெரியவர்களை பார்க்க செல்கிறோம் என்று சொன்னால் அப்பொழுதும் இதே பணிவு என்பது அவசியம். மேலே இருக்கக்கூடிய இந்த மாதிரி அங்கவஸ்திரம் போட்டிருந்தாலும் சரி, அல்லது சட்டைகளை அணிந்து கொண்டிருந்தாலும் சரி, அவற்றை கழற்றிவிட்டு அதனை இடுப்பிலே சுற்றி கொள்ள வேண்டும் சொல்றார். இடுப்பிலே இந்த மேலாடையை சுற்றி கொண்டு கைகளை கட்டி கொண்டு பணிவோடு செல்ல வேண்டும். அப்படி எவர் ஒரு இடத்திலே அந்த பணிவு என்பது இருக்கிறதோ அங்கேதான் ஞானம் என்பது தன்னாலேயே வந்து சேருங்கிறார். ஆலயத்திற்குள் செல்லும் பொழுது இறைவனிடத்திலே நாம் எப்படி பிரார்த்தனையை செய்ய வேண்டும்? என்னுடைய மொத்த சிரமங்களையும் உன்னிடத்திலே ஒப்படைத்து விட்டேன், எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது உனக்கு தெரியும். என்னுடைய மொத்த அந்த காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அத்தனை துர்குணங்களையும் நான் விட்டொழிக்க வேண்டும். எனக்கு ஞானம் என்பது வந்து சேர வேண்டும். அந்த ஞானத்தின் வெளிப்பாடாக இப்படி நான் பணிவோடு உன்னை சரணடைகிறேன் என்கின்ற
அந்த எண்ணத்தினை எல்லோருமே வளர்த்து கொள்ள வேண்டும். நான் தான் அப்படிங்கிற அந்த அகம்பாவமானது மேலாடையை கழட்டும் பொழுது மொத்தமாக காணாமல் போய்விடுகிறது என்று நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது. ஆக அவர்களாக அந்த விதிமுறையை சொல்வதை விட, அனுமதிக்கப்படுவதில்லை என்று சொல்வதை விட, நாமவே ஒரு ஆலயத்தினுடைய அந்த கோபுரத்திற்குள் நுழையும் பொழுது நிச்சயமாக மேலாடையை கயிற்று விட வேண்டும் ஆண்கள். அதிலும் சரி இல்லை சார், கோயில் ரொம்ப பெருசா இருக்கு, அவ்வளவு தூரம் நான் ட்ரெஸ் இல்லாமல் போக முடியாதுன்னு சொன்னா கூட, அந்த சன்னதின்னு சொல்றோம் இல்லையா, அந்த சன்னதிற்குள் நுழைவதற்கு முன்னதாகவாவது நம்முடைய மேலாடையை கழற்றி இடுப்பிலே சுற்றி கொண்டு சென்றால் நிச்சயமாக இறைவனுடைய அனுகிரகம் என்பது நமக்கு கிடைக்கும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.